என்னது பூமிக்கு அபூர்வா சப்போர்ட் பண்ணுறாங்களா? என்ன ஆச்சரியம்! ஆமாம், எதுக்காக சப்போர்ட் பண்ணுறாங்க? அபூர்வா ஏற்கனவே பிளான் பண்ணி அந்த பொம்மையை கொண்டு போய் திரும்ப ககன் வீட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு ரத்னத்துக்கிட்ட சொல்லிடுறாங்க. சிவாவுக்கு லைட்டாக அடிபட்டு ரத்தம் வருது. அதை பூர்ணி தொடச்சி விடுறாங்க. அதை வேற ஆங்கிள் இருந்து வேற விதமாக ஃபோட்டோ எடுத்துடுறாங்க ரத்னம். அதை காட்டி பூர்ணியை மிரட்டி திரும்பவும் வீட்டு வேலைக்கு சேர்ந்துடுறாங்க. இந்த ஃபோட்டோவை காமிச்சா அவங்க அண்ணனும் அம்மாவும் என்ன சொல்லுவாங்கன்னு தெரியும்ல அப்படின்னு அவங்கள மிரட்டுறாங்க. எனக்கு தேவை காசு, அதனால எனக்கு உங்கள் வீட்டில் திரும்ப வேலைக்கு சேர்த்துக்கோங்க அப்படின்னு ரத்னம் சொல்ல, ஃபோட்டோவை முதல்ல டெலீட் பண்ணு அப்படின்னு பூர்ணி சொல்கிறாங்க. நான் டெலீட் பண்ணிவிடுவேன் அப்படின்னு ரத்னம் சொல்லிடுறாங்க. அப்புறம் வேலைக்கு சேர்ந்துக்கிறாங்க. வேலைக்கு சேர்ந்ததுமே ரத்னம் வந்து என்ன பண்ணுறாங்க, பொம்மையை கொண்டு போய் ககன் ரூம்லேயே வச்சிடுறாங்க. இது இப்படி இருக்க ககன் பூமியை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன்னு சொல்லி பார்க்கில் நின்றுட்டுருக்காரு. சாரதா பூமி வரலைன்னா நானும் வரமாட்டேன்னு சொல்கிறாங்க. சரி, அப்போ அவளுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்குறேன், நான் தான் தாலி கட்டினேன்னு அவள் ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாரு ககன். டைம் கொடுக்குறாரு. சாரதா வந்து பூமியை பார்க்க, பூமி சரி அத்தை நான் ப்ரூவ் பண்ணிடுறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே சரி அப்போனா வா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டு வந்துடுறாங்க. சாரதாவுக்கு வந்து பூமி மேலே வந்து ஒரு 100% நம்பிக்கை இருக்குது. அவங்க வந்து பொய் சொல்லியிருக்க மாட்டாங்க, ககன் தான் தாலி கட்டியிருப்பாரு அப்படின்னு. அதனால தான் ரொம்ப நம்பிக்கையாக கூப்பிட்டு போகிறாங்க. முதல்ல சாரதா கூட பூமி வீட்டுக்குள்ளே மருமகளாக நுழையிறாங்க. இது இந்த பக்கம் இப்படி நடந்துட்டு இருக்க, அந்த பக்கம் அபூர்வா வந்து சரத்சந்திரா கிட்ட போய், மாமா நம்ம பூமியை ஏற்றுக்கணும் அப்படிங்கிறாங்க. அவருக்கு கோவம் வந்து தட்டெல்லாம் தூக்கி வீசி அடிக்கிறாரு. அவ செத்து போயிட்டான்னு சொல்கிறேன், நீ என்ன திரும்ப திரும்ப எப்படி பேசுகிற அப்படின்னு அவர் கேட்குறாரு. இல்லை மாமா, என்னதான் அவன் செத்து போயிட்டான்னு உங்கள் வாயிலேருந்து வார்த்தை வந்தாலும் உங்கள் மனசு அப்படி நினைக்காதுல்ல அப்படின்னு சொல்கிறாங்க. அவருக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. நான் இந்த கல்யாணத்தை அக்செப்டே பண்ணிக்கல அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இல்லை மாமா, இந்த கல்யாணத்தை நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். பூமி யாரு? நம்ம வீட்டு பிள்ளை இல்லை, என் ஷோபா அக்காவுக்கும் உங்களுக்கும் கிடைச்ச வரோம் இல்லை, அவளை போய் வெறுக்க முடியுமா அப்படி இப்படின்னு டயலாக் பேசுகிறாங்க. இவங்க என்ன பிளான் பண்ணுறாங்க அப்படின்ட்டு கிருஷ்ணாவும் செரியும் ஒருத்தரை பார்த்து முழிக்கிறாங்க. மீரா வழக்கம் போல் அபூர்வாவை நல்லவங்கன்னு நினச்சிட்டு அண்ணி சொல்கிறது கரெக்டுன்னு அவங்க பார்க்குறாங்க. மருதாணி சித்திக்கு எதுக்காக இது இப்படி பிளான் பண்ணிட்டு இருக்குது அப்படின்னு அவங்களுக்கு ஒரு டவுட் இருக்குது. இந்த பக்கம் நட்சத்திரா அவங்க அம்மா பேச பேச எரிச்சல் பட்டுட்டு இருக்காங்க. ஆனால் சந்திரா என்னதான் அபூர்வா பேசுறது பொய்ங்கிறது நமக்கு தெரிஞ்சாலும் அவர் அதை உண்மைன்னு தானே நம்புவார். நான் பூமியை ஏற்றுக்க மாட்டேன், அவன் செத்து போனது தான் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. ஆனாலும் இப்படி வருத்தப்பட்டு நிற்கிற மாதிரியே நிற்கிறாங்க அபூர்வா. எல்லாரும் கலைஞ்சு போயிடுறாங்க. எல்லோரும் போனதுக்கப்புறம் மருதாணி சித்தி பக்கத்தில் வந்து எல்லோரும் போயிட்டாங்க. ஆமாம், என்னம்மா உன் ஸ்ட்ராட்டஜி, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படிங்கிறாங்க. அபூர்வா வந்து சித்திக்கிட்ட அவங்க பிளானை சொல்கிறாங்க. ஓ பிளான் தோற்குமா, சரி நீ தான் ஜெயிப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன பிளானாக இருக்கும், வெயிட் பண்ணி பார்ப்போம். சீரியல் அப்டேட்ஸ்க்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த அப்டேட்டில் சந்திப்போம்.